ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம அடிஷன் பார்த்துருக்கோம், மல்டிப்ளிகேஷன், சப்ஸ்ட்ராக்ஷன் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாப்டரில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா ஒரே வேரியபிளில் நம்ம அடிஷனும் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு மெத்தட் ஒன்று கொடுத்துருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸாம்பிளோடு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை நான் அசைன் பண்ணிக்கிறேன். லெட் எக்ஸ் அப்படின்ட்டு இது என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, 2 கொடுக்குறேன். இதே லெட் ஒய் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? லெட் ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேவா, இப்போது இதை லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? கன்சோல். ஓகே, 12 வருது. ஓகே, சூப்பர். இப்போ இதே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் எடுத்துகிட்டு இன்ட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா மல்டிபிள் ஆகிடும். எவ்வளோ? 20 அப்படின்ட்டு ஆகிடும். ஓகே, இப்போது இதே தனித்தனி வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஓகே நமக்கு ஈஸியாக இருக்குது. இதே நம்ம ஒரே வேரியபிள் அசைன் பண்ணி நம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா லெட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 4 + 8 அப்படின்னு கொடுக்குறேன். இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அடிஷன் பண்ணியிருக்கோம். அதாவது 4 + 8 ப்ளஸ் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். இன்ட்டு 10 அப்படின்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இதை நீங்கள் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க? லாக். இப்போ நான் எக்ஸை லாக் பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன வரும்? இப்போது 4 + 8 12 × 10 120 அந்த மாதிரி வருமா? இல்லை 8 × 10 80 + 4 84 அந்த மாதிரி வருமா? என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதால நம்ம லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது 84 அப்படின்ட்டு வருது. எப்படி? ஓகே, இது 8 × 10 80 + 4 84 இப்படி நம்ம எடுத்துருக்கு. இதே நாம் என்ன பண்ணுவோம்? 4 + 8 எவ்வளோ? 12 × 10 எவ்வளோ? 120 இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு. இது எப்படி அப்படின்ட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போது இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். 4 + 8 எவ்வளோ? 12 × 10 120. ஏன் அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதாவது மேக்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிறத நம்ம ஆட் பண்ணுறதோ என்ன பண்ணுறோமோ அது செகண்ட் தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 4 + 8 எவ்வளோ? 12 × 10 120. இப்போது இந்த இடத்துல 120 வரணும். ஓகேவா, சூப்பருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் டோட்டலாக ரிமூவ் பண்ணதான் நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்ட்டு ஒரு மெத்தடை நமக்கு கொண்டு நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.